4 மணி நேரம் கிழித்த விஜய். தப்பாக்குதுண்ணா. தனி ரூமில் வைத்து எச்சரிக்கை. ரகசிய மீட்டிங்கின் பகீர் பின்னணி. 13 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கான். அப்படி அதில் என்னவா இருக்கும்? அப்படி என்னத்துக்கு வச்சிருப்பாரு தளபதி? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஃபியூச்சரில் அப்புறமா இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி ரியாக்ட் பண்ணலாம். நியூ ஐடியா அன்லாக். ஏண்டா இது ஒரு பொழப்பாடாது உங்களுக்கு? ஏண்டா கண்டென்ட் இல்லாமலாம் இல்லை, எடுக்க தான் நேரம் இல்லை. வணக்கம் தோழர்களே. ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நின்றுக்கிட்டு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஐடிஸ் ஹேப்பனிங். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கையிலே ஆகாசம் சாதாரணமா வரல, வேற மாதிரி வந்திருக்கேன் இந்த வாட்டி. அதாவது தோழர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். வீடியோ போடுறதுனால ரீச் இல்லை, எல்லா இடத்துலையும் வீடியோ ரீல்ஸ் ரியாக்ஷனாக போட வேண்டியது இருக்கு. என்ன அவசரம்? கொஞ்ச நாள் போட்டோம், பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ரகளைகள் ஆரம்பம். இவர் நம்மால ஒரு செல்லு வாங்கியிருக்காப்புல. அந்த செல்லோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கேட்டேன். இதுல ஃபேன் இருக்குதாமா, லைட்டு 2 லைட் இருக்காமா, பட் போன் பேசிக்கலாம், எல்லாமே இது பண்ணிக்கலாமா. இந்த பாரு, இப்ப ஃபேனை போடுவாரு. இது ஃபேனா? சார்ஜ் 2 நாளைக்கு ஃபுல்லா இருக்காமா. அப்படிங்கனால ஆனா செல்லு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குதுங்க. நமக்கெல்லாம் இப்ப இந்த பார் பிடிக்கிறான், கொஞ்சம் வேர்த்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபேன் போட்டுக்கலாம்ல டப்புன்னு. அப்படிங்கிறனால இங்க வாங்க, லைட்டு சைடு லைட்டு பாருங்க, இந்த லைட்டு லைட் ஆஃப் பண்ணிக்க, ஃபேனை போடு. ஓடுமா? பயங்கரமா ஓடுதுங்க. எப்படி? அல்லாஹூ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? வீடியோ எடுத்துட்டு இருக்கும் பாரு, இருக்காம பாரு ஆப்பிள். இதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, நைட் டைம்ல இருட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு டார்ச் ஆன் பண்ணா சர்ன்னு இறங்குது சார்ஜர். சரி, ஐபோன் ஆச்சே போட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் சர்ன்னு இறங்குது சார்ஜர். இப்பே சார்ஜரை ஃபுல்லா போட்டுட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீடியோ எடுத்து முடிக்கும் போது 20% இல்லை 30% நிற்கும். திரும்பவும் சார்ஜர் போடணும். இவங்க என்னடான்னா ஃபேனு லைட் எல்லாம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதுவும் 3 லைட்டு வேற. சைட்ல ஒரு பட்டையா ஒரு லைட்டு, ஃப்ரண்ட்ல ஒரு 2 லைட்டு. அதுவும் 2 நாளைக்கு சார்ஜர் நிக்குமா? அடப்போங்கடா. டே ஆப்பிள், அவன் மூத்திரத்தை வாங்கி குடிடா. 5 பேர்களின் சிறுநீர் என்னிடம் இருக்கிறது. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அப்புறம் என்ன மண்ணு கூறு நீங்க இதை வாங்கினீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அக்கார்டிங் டு சயின்ஸ் நான் எடிட் பண்ற சாஃப்ட்வேர் இந்த ஐபோன்ல மட்டும் தான் கொடுக்குறேன். என்ன பண்றது? வலிந்து குடுக்குற முட்டாக எனக்கு படுது. மொபைல்ல எல்லா சிஸ்டம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு கரண்ட் புல்லு எதுவுமே நமக்கு தேவையில்லையில. அப்புறம் எங்க சார்ஜர் போடுவேன்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். இனி பாருங்க என் ஆட்டத்தை. ஓ, அப்படியா விஷயம்? ஆட்டம் ஓட்டம் அருமையா ரைமிங்ல பேசுறாரு. யூடியூப்ல இருந்து பெரிய ஸ்கிரீனுக்கு ஒருத்தர் போயிருக்காரு. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர். கண்டிப்பா ரோஸ்ட் வீடியோ போட்டுடலாம். எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? ஆமா, இது கன்னட செல்லம்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. அது என்னாச்சு? கேரக்டர் இல்ல, டைரக்டர். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. திமிராக பேசி டீசர் விட்டதால் டிடிஎஃப் வாசன் கைது. என்னடா மொத்த தலைப்பு செய்தி ரிப்போர்ட்டர்ஸ் இங்க இருக்கீங்க? டிடிஎஃப் வாசன் பி லைக், நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்கடா. பிஸ்தா ஆகணும்னா பிஸ்தா பருப்பு சாப்பிடணும். இது எதுக்கு சொல்லியிருப்பான்? சரி, எதுக்கோ சொல்லியிருப்பான். ஒருத்தன் உங்களுக்கு ஒரு எதிர்த்தாப்புல ஒருத்தன் இருந்து இம்சை கொடுக்குறான். அவன் ஃபோட்டோ கிடைச்சா விட்டுறாதீங்க. அவன் ஃபோட்டோ ஏதோ ஒரு வகையில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அவனுடைய வாயில் ஒரு பெருக்கல் குறியை ஒன்று போட்டு விடுங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சு அந்த ஃபோட்டோவை சுருட்டி ஒரு தேங்காயை எடுத்து தண்ணியை கண்ணு திறந்து ஓட்டைய உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அவன் ஃபோட்டோ உள்ளே போட்டு தேங்காயை சீல் வச்சு அடைச்சிட்டு அந்த தேங்காயை கொண்டுட்டு போய் கருப்பு துணியில் கொண்டுட்டு போய் புளிய மரத்தில் கொண்டு கட்டிடுங்க. அவன் கப்சிப்புன்னு உட்காந்துருக்கான். இஸ் திஸ் ரியல்? இது ஒர்க் ஆகுமா? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஜெயில போடுங்க சரவண. இதெல்லாம் எப்படி தோழர்களை ஓப்பனா சொல்லி வீடியோவா போடுறாங்க? வன்மங்களை தூண்டும் வகையில் இல்லையா? பிடிச்சி ஜெயில போடுங்க சார். அவரை யாருக்கு தெரியும், அவர் உண்மையாலுமே யாருக்குன்னா பண்ணியிருக்கலாம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். முரட்டு தளபதி ஃபேன். இது என்ன கிணறு தெரியுமா? மரண கிணறு. இது வரைக்கும் 12 பேர் உசுர வாங்கி இருக்கு. உள்ள விழுந்தீங்க, உசுரோட திரும்ப மாட்டீங்க. போங்கடா, இந்த இடத்துல நிக்காதீங்க, போங்க.
எப்படி குதிச்சோம் பாத்தியா? இல்ல இவ்வளவு தூரம் சொல்லி இந்த கிணத்துல குதிக்கிறிய, செத்து போனா என்ன பண்ணுவேன்? இது என்ன கிணறு? கடல்ல குதிக்க சொன்னா கூட குதிப்பேன். நான் யார் ரசிகர் தெரியுமா? இது என்னடா புது ட்ரெண்டா இருக்கு. தளபதி ரசிகர்கள் பலவிதம், அதில் இது ஒரு விதம். என்ன தோழர்களே, கரெக்டு தானே? மூளை இருக்கா? இல்ல மூளை இருக்கா? மூளை இல்ல. கமெண்ட்ஸை பார்க்கலாம் இருங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல சேம் டைட்டில்ஸே விட்டு வச்சிருக்கீங்க. அப்போ கூட டிடிஎஃப்பை மட்டும்தான் பிடிப்பாங்க. வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப. நான் சண்டை போட வரலம்மா. நான் சண்டை போட வரல நண்பா. 2 பேரும் வண்டி ஓட்டி சம்பவம் பண்ணவங்கள். 2 பேருமா? ஓ, நீ அப்படி வரியா? சாப்பிடுற. இப்போ ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களை மற்றொரு கணல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஸ்ட் அண்ட் தென் குட் பை.